இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். ஸோ இப்போ நான் காட்டுறேன்ல, இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ஓகேங்களா. ஸோ இதை வந்து எதனால் செஞ்சுருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு இதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஐடியா. இந்த ஐடியா நமக்கு இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இது என்னன்னு கண்டுபிடிங்க ஓகேவா. ஓகே, இன்றைக்கி காலையில் வழக்கம் போல் நம்மளோட யோகா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காலையில் என்ன காஃபி குடித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மில்கில் கீ போட்ட ரெகுலராக குடிக்கிற நம்மளோட கீ காஃபி தான். ஸோ அந்த கீ இன்னொரு கப்பில் கீ காஃபி இருக்குதுல்ல, அது வந்து நார்மல் காஃபி, அது என் பொண்ணுக்கு. பட் இது வந்து கீ காஃபி. காலையில் இது தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் 2 இட்லி 2 தோசை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கீ காஃபி 1.5 ஸ்பூன் கீ போட்டேன் நான். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இதுவே போதும். அப்புறம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முட்டை, முழு முட்டை, 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும், மஞ்சக்கரு கிடையாது. 2 முட்டை தான் முழு முட்டை. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தயிர் பச்சடி, சும்மா வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் போட்டு தயிர் பச்சடி, அது 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி செஞ்ச கேரட்டு பொரியல். ஸோ கேரட்டு பொரியல் நல்லா 1 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கேரட் பொரியல். அதுக்கப்புறமா அதே அளவு சாம்பார் சாதத்தில் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நான் எப்பயுமே நிறைய போடுவேன். அதாவது 1/2 கப்பு சிறுபருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, அப்புறம் 3/4 கப்பு அரிசி. ஸோ அரிசியோட அளவு கம்மி, பருப்போட அளவு ஜாஸ்தி. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக தான் இருக்கும். அதில் கார்போஹைட்ரேட் கம்மி. ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச் அப்போ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த டியூட் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ லஞ்ச் அப்போ அந்த படத்தை பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் என்னோடய டே. ஸோ உங்களோட டே எப்படி போச்சு அப்படின்றதையும் வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்த்தது அது என்ன பொருள் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.